ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஆவரேஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அது. சரி, இப்போது இதோட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர். ஸோ இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கன்சிக்யூட்டிவாக போயிட்டுருக்கு ஸ்கொயரில், சரிங்களா? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் ஸ்கொயரில் போயிட்டுருக்கு. சரி, அப்படிமா அது மாதிரி வந்துன்னா 2 × n + 1 2n + 1 டிவைடட் பை 3 இதான் இதோட ஃபார்முலா. சரி, வேர் n is equal to 7 because we have 7 terms 1 2 3 4 5 6 7 terms. So n is equal to 7. So இப்போ 2 × 7 + 1 8 into 2n + 1 2 × 7 14 14 + 1 15 divided by 3. ஓகே, இதை கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். ஸோ இதை நம்ம பண்ணும்பொழுது 80 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. 1 + 3 + 5 + 7 up to 21 consecutive odd number வந்துன்னா n + 1 divided by 2 இதான் ஃபார்முலா. வேர் n is equal to 21 21 + 1 divided by 2 that is equivalent to 11. இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, இப்போது இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் up to 21 ஸ்கொயர். ஸோ இது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா n × n + 2 divided by 3. ஓகே, வேர் n is equal to 21. சரி, 21 × 21 + 2 23 divided by 3 கேன்சல் பண்ணால் 7. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 161 ஆன்சர் வரும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11. ஓகே, இப்போ எப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 × 1 + 2 + 3 + up to 50. ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வேர் a is equal to 3 n is equal to 15 வச்சுக்கலாம். ஸோ இது ஃபார்முலாக்காக, அதாவது a × n + 1 divided by 2 வேர் a is equal to 3 n is equal to 50. அப்போது 3 × n எவ்வளோ 50 50 + 1 51 divided by 2. இதை நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 76.5 இதான் இதோட ஆவரேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12 என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் first 30 multiples of 3. First 30 multiples of 3. Average of first 30 multiples of 3. அதனால் என்ன அர்த்தம்? 3 + 6 + 9 + up to 90. சரிங்களா? அதை ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3யோட மல்டிபிள்ஸ், ஃபஸ்ட்டு 33யோட மல்டிபிள்ஸ். ஓகே, அப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3 நான் காமனாக வெளில எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ என்ன 1 + 2 + 3 up to 30 நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம்? லாஸ்ட்டாக நம்ம ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a × n + 1 divided by 2. அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் ஃபார்முலா கேன் பி used. சரி, இப்போது a × n + 1 divided by 2. ஓகே, வேர் a is equal to என்ன இங்கே 3, n is equal to 30. ஸோ 30 + 1 31 divided by 2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது we will be getting 46.5 as our answer. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. Question number 13. Okay, what is the average of all the numbers? Okay, average of all the numbers, okay, between
between 9 to 90, okay, 9 to 90, which is divisible by 8. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் between 9 to 90 which is divisible by 8? அதாவது 9 to 90 இருக்கிற நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்லாம் 8ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் எல்லா நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, அப்போ என்ன 9 to 19 எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 16லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக 16, 24, 32 ஸோ ஆன். ஸோ அப்போ 90 வரைக்கும்னா 88 வரைக்கும் போகுமா? கரெக்டாக. இது எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஓகே, சரி, இப்போது இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. சரி, இது எல்லாமே பாருங்கள் ஒரு காமன் டிஃபரன்ஸோடு போயிட்டுருக்கு. சரியா? காமன் டிஃபரன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு கீ பாயிண்ட், காமன் டிஃபரன்ஸ். ஸோ இது மாதிரி காமன் டிஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை 2. இதுதான் இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 16 ப்ளஸ் 88 டிவைடட் பை 2. ஸோ எவ்வளோ வரும்? 104 டிவைடட் பை 2, தட் இஸ் ஈக்குவலன் டு 52. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, சரி, இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 14. சரி, 14th கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே, 14th கொஷின். 14th கொஷின் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive odd number. 5 consecutive odd number இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 15 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். இதில் வந்து ஸ்மாலஸ்ட்டு அண்டு லார்ஜஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 5 consecutive odd நம்பரோட ஆவரேஜ் 15. ஓகே, அந்த 5 consecutive odd நம்பர் எது? ABCDE இந்த 5 தான் வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த 5 consecutive odd நம்பர். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரோட இல்லை கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட இல்லை கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஆவரேஜ் தான் மிடில் நம்பராக இருக்கணும். இதுதான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, டெஃபினட்டாக அந்த ஆவரேஜ் தான் மிடில் நம்பராக இருக்கணும். ஸோ இங்கே என்ன? 5 consecutive odd நம்பர் ABCDE. ஸோ இதோட ஆவரேஜ் என்ன? 15. அப்போ இதுதான் இந்த C தான் மிடில் இருக்குது. ஸோ C தான் வந்து 15 இருக்கணும். சரி, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா அப்போ D என்னவாக இருக்கணும்? 17. E என்னவாக இருக்கணும்? 19. அப்போ இதுக்கு முன்னாடி போகும்போது B என்னவாக இருக்கணும்? 13. A என்னவாக இருக்கணும்? 11 இருக்கணும். சரியா? அப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் நம்பரும் லார்ஜஸ்ட் நம்பரும் என்ன கேட்குறாங்க? அப்போ ஸ்மாலஸ்ட்டு 11, லார்ஜஸ்ட்டு 19. இதான் இதோட ஆன்சர். ஓகே, சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆவரேஜ் ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.